இதயம் wishes you a very happy new year. விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு திருச்சியில் நடக்குது. இந்த மாநில பொதுக்குழுவுடைய முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ மத்திய அரசு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து பட்ஜெட் போடுறாங்க. அதேமாரி மாநில அரசு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் பட்ஜெட் போடுறாங்க. அதனால் இந்த பட்ஜெட்டை குறிக்கோளாக வச்சு எப்போதும் ஒவ்வொரு வருடமும் வந்து விவசாயிகள் சங்கத்தினுடைய தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய இந்த கூட்டம் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். இதில் வந்து நாங்கள் முக்கியமாக கோரிக்கை வைக்கப்பது, இன்றைக்கி தமிழக அரசு வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் கொண்டு வந்திருக்கு விவசாயிகளுக்கு. இது விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதேமாதிரி இந்தியாவில் மத்தியில் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் கொண்டு வரணும். இதுக்கு வந்தால் விவசாயியுடைய வருமானத்தை வந்து முதல் ரகத்துக்கு கொண்டு வருவோம். விவசாயிகளுடைய வருமானம் வந்து முதல் ரகத்துக்கு வரும்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் பட்ஜெட் போடாமல் இருக்கார். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வர வேண்டுங்கிறது தான் இந்த கோரிக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும் என்று இன்றைக்கி டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் இந்திய அளவில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் சட்டமாக ஏற்ற வேண்டும். அது பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச ஆதார விலை கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா விலை அறிவிக்க வேண்டும். நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபா. சின்ன வெங்காயத்துக்கு ஒரு கிலோ 40 ரூபா, ஒரு கிலோவுக்கு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா கொடுக்கணும். அதேமாதிரி மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 3000 ரூபா வழங்கணும். பருத்தி குவிண்டாலுக்கு 10,000 ரூபா வழங்கணும். அதேமாதிரி நிலக்கடலை குவிண்டாலுக்கு 12,000 வழங்கணும். இது மாதிரி வந்து நோட்டிஃபைடு கிராப், அதாவது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் உள்ள மத்திய அரசு எடுத்துக்கிட்ட அந்த பயிர்களில் கிட்டத்தட்ட 15 பயிர்கள் இருக்குது. அந்த 15 பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்க வேண்டும். மத்திய மந்திரி சபை எப்போதும் கூடிய நேரம் அறிவிச்சிருப்பாங்க, ஆனால் அறிவிக்கல. அதனால் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக ஏற்ற வேண்டும். அடுத்தது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கொண்டு வரணும். அடுத்தது காவிரியின் குறுக்கே வந்து மேகதாதுல அணை கட்டுறாங்கிறாங்க. மேகதாதுல அணை கட்டினா காவிரி டெல்டா மாவட்டமான 12-13 மாவட்டம் எல்லாம் வந்து விவசாயம் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் 2 கோடி பேர் வந்து சென்னையில் இருக்கான், அவனுக்கு குடி தண்ணீருக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால் குறைஞ்சது மறைமுகமாக 24 மாவட்டம், அதாவது 12 மாவட்டம் வந்து நேரடியாகவும் 12 மாவட்டம் வந்து குடி தண்ணீருக்காகவும் பயன்படுது இந்த காவேரி ஆறு இருக்கிறதுனால. ஆனால் மேகதாதுல அணை கட்டிவிட்டால் நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வராது. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் கர்நாடகா மேகதாதுல அணை கட்டுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அடுத்தது வந்து புதிய மின்சார திருத்த சட்டம். அந்த சட்டம் இலவச விவசாய மின் இணைப்புக்கு ஆபத்தானது. அதனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மின்சார திருத்த சட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். அதேமாரி தமிழக அரசு நிலமெடுப்பு சட்டம் 2024 கொண்டு வந்திருக்கு. இந்த நிலமெடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழிற்சாலை அமைத்தால் அந்த தொழிற்சாலைக்கு விவசாயிகிட்டேருந்து விவசாயியை கேட்காமையே அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. விவசாயியுடைய உரிமை, விவசாயியுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம். அந்த நிலத்தை கையகப்படுத்திட்டு அந்த நிலத்துக்கு உரியவங்களுக்கு பேங்கில் பணத்தை போட்டலான்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. அதனால் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நிலமெடுப்பு சட்டம் 2024 தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து பெய்த மழையினால், தமிழகத்தில் தொடர்ந்து பெய்த மழையினால் மக்காச்சோளம், சின்ன வெங்காயம், நெல், நிலக்கடலை, காய்கறிகளான மிளகாய், அதேமாதிரி மரவள்ளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து எல்லா மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர் விவசாயிகளுக்கும் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் எல்லாருமே கட்டியிருக்கோம். நாங்கள் இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர வேண்டும். இப்போ மத்திய அரசு மந்திரி சபை கூடி கிட்டத்தட்ட 89,000 கோடி அறிவிச்சிருக்கதாக சொல்கிறாங்க. 89,000 கோடி இந்தியா பூரா இன்சூரன்ஸுக்கு அறிவிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதை வந்து உடனடியாக பெற்று எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழக அரசு வாங்கி கொடுக்கணும். தமிழக அரசுக்கு தொடர்ந்து பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை அந்த பொதுக்குழு வைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில்
நிறைய 39,202 ஏரி இருக்குது. இதில் நீர்வளத்துறை ஏரி வந்து 14,000 ஏரி, ஊராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி 25,202 ஏரி. இந்த 2 ஏரியை வந்து தூர்வாரினா மட்டுமே நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்காமல் இருக்கும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தமிழகத்தில் உள்ள ஊராட்சி நீர்வளத்துறை ஏரிகள்லாம் வந்து தூர்வாரி புனரமைக்க வேண்டும். அதேமாதிரி 1000 தடுப்பணைகளை நாங்கள் கட்டுவோம்னு சொன்னாங்க. 1000 தடுப்பணை கட்டுவதற்கு 200 தடுப்பணை தான் இதுவரையும் கட்டிருக்காங்க. இந்த வருடமாவது 1000 தடுப்பணை கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதேமாதிரி ஏரிகளை தூர்வாருவதற்கும் வாய்க்கால்களை பாசன வாய்க்கால் தூர்வாருவதற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த மாநில பொதுக்குழுல கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்தது வந்து தீர்மானம் தனிநபர் பயிர் காப்பீடு திட்டம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்டால் தான் இன்சூரன்ஸ் தருவோம், நிவாரணம் தருவோங்கிறாங்க, இன்சூரன்ஸ் தருவோங்கிறாங்க. ஆனால் தனிநபர் பயிர் காப்பீடு திட்டம் இப்போ எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நிவாரணம் தராங்க, இது அந்த இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு தராங்க. ஆனால் தனிநபர் பயிர் காப்பீடு திட்டம் எல்லாருக்கும் வேணும். இது இந்திய அரசு விவசாய பட்ஜெட்டில் வரி போடுறாங்க. இந்த வரி விலக்கை வந்து கைவிட வேண்டும். அதேமாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 8% 7.50% விவசாயிகள்கிட்ட நகை கடனாக வச்சோம்னா வட்டி வசூல் பண்ணுறாங்க, பயிர் கடனுக்கு பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, மானிய திட்டத்தை கொண்டு வந்தது. யார் ஒரு நாளைக்கு கடன் வாங்கின தேட்டிலேருந்து கடன் கட்டுற நாள் கட்டுறாங்களோ அவங்களுக்கு 3% வட்டி மானியம் உண்டுன்னு சொன்னாங்க. அந்த வட்டி மானியம் பின்னேற்பு மானியமாக இருக்குது. அது எங்கள் விவசாயிகள் வந்து முன்னாடி கட்டும் போதே அந்த பணத்தில் அந்த வட்டி பணத்தோட வந்து வரவு வச்சுட்டு அந்த 3% மானியத்தை அதிலே வரவு வைக்கணும் அப்படிங்கிற நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து 3% மானியங்கிறத 4% வட்டி மானியமாக எங்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இது தொடர்ந்து விவசாயிகளுக்கு இது வந்து கிடைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைக்கிறோம். அதேமாதிரி வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் பன்மடங்கு நிவாரணம் அறிவிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நிவாரணம் இருக்குது. ஏக்கரில் 40,000 50,000 செலவு பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். பன்னியோ ஆடோ மாடோ வந்து அழுவு பண்ணிடுச்சுன்னா அழிச்சிருச்சுன்னா எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது. அதனால் தமிழக முதலமைச்சரும் சரி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் சரி, வனவிலங்குகளால் பாதிக்கப்படுகின்ற விவசாய பயிர்களுக்கு பன்மடங்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அதை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பெரம்பலூர் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்தே இல்லை. இப்போ அரியலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லா மாவட்டமும் இருக்குது. அதனால் கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம், ஜெயங்கொண்டத்துலேருந்து அரியலூர், அரியலூர்லேருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து ஆத்தூர், சேலம் வரைக்கும் பசுமை ரயில் திட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்ட எம்பி அருண் அவர்கள் நாங்கள் வந்து எங்களை ஜெயிக்க வச்சா நாங்கள் பசுமை ரயில் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதனால் பசுமை ரயில் திட்டத்தை பற்றி எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதனால் அது முயற்சி எடுத்து நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை வந்து முயற்சி எடுத்து எங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் அரியலூர் மாவட்டத்திலேயே ரயில் போக்குவரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கையினுடைய முக்கிய அம்சமாக நாங்கள் கருதுகிறோம். அடுத்தது வந்து தமிழகத்தில் வந்து தென்னை வாரியம் கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3வது இடத்துல வந்து தென்னை உற்பத்தியில் இருக்கோம். நம்ம 2வது இடத்துல வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து 2வது இடத்துல கர்நாடகா இருக்குது. கேரளா வந்து எத்தனாவது இடத்துல 4வது இடத்துல இருக்குது. ஆனால் அங்கே தென்னை வாரியம் இருக்குது. நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி 3வது இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல தென்னை வாரியம் இல்லை. தென்னை வாரியம் இருந்தால் தான் அதுக்கு நிறையா மத்திய அரசு நிதி ஒதுக்குது. அந்த நிதியை கொண்டு இப்போ தஞ்சை மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரத்தநாடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல்லாக எல்லாம் வந்து தென்னை தான், தென்னை விவசாயம் தான். அதனால் தென்னை உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கும் கொப்பரை தேங்காய் வந்து விலையை வந்து பெறுவதற்கும் விவசாயிகள் தென்னை உற்பத்தி செய்வதற்கு தென்னை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுமாதிரி கொப்பரை தேங்காவுக்கு விலை அறிவிச்சிருக்காங்க. அது போதாத விலை தான். அதனால் வந்து மத்திய அரசு இன்னும் விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். அதேமாதிரி மக்காச்சோளத்தை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 10 மாவட்டத்தில் 10 லட்சம் ஹெக்டேர் வந்து மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்படி மானியம் அறிவித்தாங்களோ அதேமாரி நெல்லை எப்படி கொள்முதல் பண்ணுறாங்களோ அதுமாதிரி மக்காச்சோளத்தையும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம். இப்போ மத்திய அரசு தான் வந்து எல்லாமே வரி வாங்குது. அதிகமாக வரி வாங்குறது மத்திய அரசு தான், ஜிஎஸ்டி வாங்குறாங்க. அப்படிங்கும் போது இந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழக அரசையும் தமிழக விவசாயிகளையும் புறக்கணித்தால் அதற்கு உண்டான பதிலடி வர எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில்
கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். ஏன்னா பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்றுன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தமிழக விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்காத போது தமிழக விவசாயிகள் தமிழக மக்களும் உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது. இந்திய நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர் இந்திய பிரதமர் அவர்கள். இந்தியாவுக்கு எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமர். அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்துக்கு பெஞ்சு புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரண ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த மாநில பொதுக்குழுவில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தீர்மானமாக இது நிறைவேற்றப்படுகிறது. இல்லை பாரத பிரதமர் அவர்களே, இந்தியா எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் தான் பிரதமர். அதனால் தமிழகத்தை தமிழக விவசாயிகளை புறக்கணிக்காதீங்க என்று இந்த மாநில பொதுக்குழுவில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஆண்ட கட்சி அதிமுக, ஆளுகின்ற கட்சி திமுக. நானும் ஆட்சிக்கு நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் போராடிட்டு வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த தமிழகத்தில் விவசாயியுடைய ஓட்டு வேணும்னு எல்லா கட்சியும் சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சியிலேருந்து 10 துண்டை எலெக்ஷன் வந்தால் போட்டு அலையிறீங்க. ஆனால் ஒரு கட்சி மட்டும்தான் எங்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுன்னு கேட்குறாங்க. அதனால் நாங்கள் கோரிக்கை வைப்பது, விவசாயிகளுக்காக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் கோரிக்கையாக வைக்கிறோம்.